ஆ வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை லிங்க்கை கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. அதாவது நிறைய பேருடைய ஆசை என்னன்னா, நானும் மித்தவங்கள மாதிரி இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா 2023 சரி எப்படி போனதா போயிட்டு போகுது. நமக்கு வந்து 2024 இருக்குது. நியூ இயர்க்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, என்னோடய இங்கிலீஷை வந்து நான் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணிகிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கணுன்றவங்க நல்ல ஒர்த்தபிளான ஒரு ரெசல்யூஷன் எடுங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? 2024 அந்த டைமை நான் நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணி இங்கிலீஷ் என்னுடைய கரியர் க்ரோத்துக்கு. ஏன்னா இப்போது எந்த இடத்துக்கிட்ட போனாலும் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஒரு மேண்டேட்டரியான விஷயமாக அது மாறிட்டுருக்கு. இங்கிலீஷ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் நிறைய இடத்துட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அதுவும் ஒரு மொழி தானே. நம்ம தமிழ் மொழி எப்படியோ அதுவும் அப்படி தானே இங்கிலீஷும். ஸோ அது எப்படி கற்றுக்கறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துட்ட மேட்ரே. சரியா? ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து வாசிக்கணும். அந்த வாசிச்சுட்டு வந்தால் மட்டும் பத்தாது. அந்த என்னென்ன வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் அப்போயே நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. என்னென்ன ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணுங்க. அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு பேராகிராஃப் ஒரு 10 லைன் எடுத்தால் கூட அந்த 10 லைன் படிக்கிறீங்க. 10 லைனில் என்ன சொல்கிறாங்களோ அந்த எசன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நிறையா வரும். சரியா? ஸோ நிறையா ரீடிங் படிங்க. 1 மாதம் 2 மாதம்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மந்த். நிறைய பேர் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுலாம் புதுசாக மெத்தட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு. ஃப்ரீயும் இருக்குது, காசு கட்டி படிக்கிற மாதிரியும் இருக்குது. உங்கள் கூட வந்து அவங்க டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, வீடியோ கால் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் காசு கொடுத்து தானங்க படிக்கணும். சரி, காசெல்லாம் கொடுக்க முடியல, நானே படிக்கணும் அப்படின்னா அவங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இங்கிலீஷ் கற்றுக்கிற லேர்னிங் ப்ராசஸில் என்ன ஒரு ட்ராபேக்னால், நமக்கு வந்து ஒரு கம்பெனி கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்களா அப்படின்னா அது ரேர் தான். சரியா? நாமளாக தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற நிலமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே இருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷ் கற்றுக்கிறது தான் கிராமர் வந்து ஒரு இம்பார்ட்டனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு எந்த ஒரு செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் கிராமர் அப்படின்றது ரொம்ப அவசியம். நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் போய் படிக்க வேணாம். அந்த டென்ஸு சொல்கிறாங்க இல்லையா, 12 டென்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு 12 டென்ஸு, இதை படிச்சிட்டிங்கனாலே கிராமர் முக்கால்வாசி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமேலு நீங்கள் மித்த டாப்பிக்லாம் போனால் உங்களுக்கு ரொம்ப ஜுஜுப்பி ஆயிரும். சரியா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிராமர்லாம். பட் கிராமர் வந்து நிறைய பேர் பயந்து அதாவது நம்ம ஸ்கூலில் அப்படி ஒரு கதையை கட்டி விட்டாங்க. கிராமர் கிளாஸ்க்கு போகிறதே, டென்ஸ் நடத்துறது, டைரக்ட் ஸ்பீச்சை மாற்ற சொல்கிறதே கிராமரா, ஐயோ முடிஞ்சு போச்சுரா சாமி அப்படின்ட்டு நிறைய பேர் கிராமர் பக்கமே. கிராமர் தாங்க ஒரு பர்ஃபெக்ட் ரூல் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்குறோன்னா, நீங்கள் கிராமர் நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கான கான்ஃபிடென்ட் தன்னால் வரும். சரியா? நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபார்முலா மாதிரி கற்றுட்ருக்கணும்னு தெரில. அந்த ரூல்ஸை ஒரு தடவை படித்து அந்த ரூல்ஸை வச்சு நம்ம பேச அந்த ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்தத்தில் ஊறிடும். சரியா? அப்போ வந்து நீங்கள் பேசும்போது அந்த இடத்துல ரூல்ஸ் ஞாபகப்படுத்தி சப்ஜெக்ட் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த மாதிரிலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஞாபகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. பேசுனா அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி டைப் ரைட்டிங் அடிக்கும்போது பார்த்து தான் அடித்தாங்க. எக்ஸாமில் விசில் ஊற்றினோன்னு எப்படி அந்த 10 நிமிஷம் டைப் ரைட்டிங் அடித்து முடிக்கிறாங்க. அந்தந்த விரலுக்கு எந்தெந்த வார்த்தைன்னு தெரியுது பார்த்தியா? ஸோ அந்த மாதிரி தான் அவன் பேச அதே மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ரீடிங் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும். சரியா? நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் முடியும். மித்த மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டால் ஒன்றுமே வேலைக்காகாது. அட்லீஸ்ட் நான் வந்து 2024 முடியறதுக்குள்ளே நானும் ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் வந்து கிராமர் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த 2 மந்த் வந்து ஒன்லி லேர்னிங் மட்டும் இருக்கக்கூடாது. சைட் பை சைட் ரீடிங்கும் இருக்கணும், வொக்காபுலரி லேர்னிங்கும் இருக்கணும். ஸோ நல்லா கிராமரில் வந்து எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 8வது புக்கு 7வது புக்கெலாம் வாங்கி படிச்சிங்கன்னா கிராமரில் ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது. நல்லா உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் ஜர்னி, அதாவது என்னென்னா கிராமர் எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பட் வந்து நம்ம கற்றுக்குறோம். அதை வந்து கரெக்டாக கற்றுட்டு போயிருங்க. 1 வருஷம் சாலிடாக எடுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேயா? ஏன்னா we are not in the environment with the people who speak English fluently. சரியா? ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ
கிராமர் வந்து கற்றுக்கோங்க. நான் என்னோடய ஃப்ளூயன்சி பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். என்னோடய ஃப்ளூயன்சி வந்து ஒரு 70% இருக்கும். நான் வந்து கிராமர் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து நானும் ஸ்கூலில் கிராமர் கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு கிராமர் கிளாஸுக்கு பயந்து உட்காந்தோன்னா, நான் என்னைக்கு கிராமரோடைய இம்பார்ட்டன்ட் ரியலைஸ் பண்ணனோ அன்றைக்கி நான் கிராமர் புக்கு வாங்கி நான் கிராமர் படித்து நானே நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எப்படியெல்லாம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நான் வந்து சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. 2024 கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் லேர்னிங்க்கு மட்டும் இல்லை, வேறு எதனாவது உங்களுடைய லைஃப் ஏதாவது ஒரு ஹேபிட்டை விடுறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு பழக்கத்தை உங்களுடைய ஹேபிட்டில் இன்க்ளூட் பண்ணனா இருந்தாலும், நியூ இயர் வந்து ஒரு பெஸ்ட்டு டே. எங்கே கோயிலுக்கு போய் அந்த கடவுள் முன்னாடி நின்று அந்த ரெசல்யூஷனை எடுங்க. அந்த ரெசல்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கெரியர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுதான் நிறையா மெத்தட் சொல்கிறாங்கங்க. அதிகமாக இங்கிலீஷ் படிங்க, சரியா? படிக்க தான் என்ன ஒரு பழமொழியே சொல்கிறாங்கல்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான். அதே மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லியும் விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஓகேயா? we have to be consistent in our process. அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும், சரியா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸ், அதாவது 2024 முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறாதீங்க. 2025லேயும் உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் அரை மணி நேரம் ரீட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நியூஸ் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் எடிட்டோரியல் தயவு செய்து போகாதீங்க. ஹெட்லைன்ஸ் படிங்க. ஹெட்லைன்ஸை புரிஞ்சு நிறைய கொஷின்ஸ் ஹெட்லைன்ஸ்லாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன்லேயே ஆப் இருக்குல்ல, நிறைய ஆப்பு பெய்டு வந்துருச்சு. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்க சொல்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னாலே நான் டெலீட் பண்ணிடுவேன் அந்த ஆப்பெல்லாம். நீங்கள் வித்த ஆப்லலாம் போய் பாருங்கள். இங்கிலீஷ் நியூஸை ஹெட்லைன்ஸு மட்டும் பார்த்தா இட்ஸ் ஓகே. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு நிறையா வெக்காபுலரிஸ் வந்துடும், சரியா? அதாங்க நிறையா இருக்குங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்ல, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ அப்படின்னா, அந்த வெரி டிஃபிகல்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஆர்டுவஸ். இட்ஸ் ஆர்டுவஸ் ஃபார் மீ டு டூ தட். அந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஸ்டெட் ஆஃப் வெரி வெக்காபுலரிஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா உங்களுக்கு டிஸ்கரேஜ் இருக்குது அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுங்க. நீங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் நீங்கள் நல்லாவே பேசலாம், ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமே ஒழிய நிறைய மெத்தட்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு 3 மாதம் கோர்ஸு 2 மாதம் கோர்ஸு ஒன்றுமே வேலைக்காகாது. அதே மாதிரி 30 நாளில் இங்கிலீஷ் பேச வைக்கிறேன், 60 நாளில் இங்கிலீஷ் பேச வைக்கிறேன் அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், சரியா? அது நம்ம கிளாஸ் மட்டும் போயிட்டு வந்துட்டு நம்ம எங்கடா பேசுவோன்னா, நீங்கள் பேச ஆரம்பித்தாதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100% உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்ளூயன்சி வரணுன்னா, நீங்கள் பேசுகிறது ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். வேறு எதுனாலும் நீங்கள் வந்து அதிகமாக பாட்காஸ்ட்லாம் கேட்க சொல்கிறாங்கல்ல, ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்காஸ்ட் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் தோஸ் வேர்ட்ஸ் ஆர் அன்கான்ஷியஸ்லி என்டர் இன்டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நெவர் கோனா ஒர்க், ஓகேயா? நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்குன்னு நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது, ஃப்ரீயுமே இருக்குது. ஐ திங்க் நிறையா ஆப் நான் கூட ஒன்று வச்சுருக்கேன், ஓப்பன் டாக்கோ சம்திங் என்னவோ வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நம்மள மாதிரியே எண்ணம், அதாவது என்ன சொல்கிறது, நம்மள மாதிரியே அவங்களுடைய கெரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த ஆப்பில் வருவாங்கள்ல, அவங்க கூட கனெக்ட் ஆகும்போது நல்லா பிடிச்சிக்கோங்க, நல்லா பேசுங்க, ஓகே? ஒரு டாபிக் வச்சு அதை பேசுங்க. இப்போது ஒரு டாபிக், இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை கம்மி பண்ணுமா அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டாபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எடிட்டோரியல் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் எடிட்டோரியல்னால் என்ன, அந்த எடிட்டர் வந்து அந்த விஷயத்தை பற்றி என்ன ஒப்பீனியன் அவர் நினைக்கிறாரோ அதை எடிட்டோரியல்லாம் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் அதுக்கு எடிட்டோரியல் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எடிட்டோரியல் படித்தா இட் வுட் பெட்டர், ஓகேயா? அதே மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால இங்கிலீஷ் மூவிஸாக பார்த்துட்ருக்கிறது, இங்கிலீஷ் மூவிஸு அது மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் அவங்க நிறைய இடியம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஸ்லாங் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கும். இடியம்ஸ்லாம் ஐம் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னா நான் வந்து டெசிஷனே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஐம் லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன். தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா இப்போ நீ தான் உன்கிட்ட தான் இருக்குது, இப்போ நீ தான் இப்போ பேச வேண்டிய தருணம்
உங்ககிட்ட தான் அந்த பால் இருக்குது, இந்த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பீக் நவ் அப்படின்ற மாதிரி. ஸோ இடியம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடியம்ஸ். பட் எடுத்தோன்னே நம்ம அதை பார்க்கும்போது இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஓகேயா? ஸோ இங்கிலீஷ் மூவிஸ்க்கு போகாதீங்க. 7வது புக்கு நான் தான் சொல்கிறேன்ல, 6வது புக்கு 7வது புக்கு நீங்கள் நல்லா இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஒரு மிடில் இருக்கீங்கன்னா 10th புக்கு 11th 12thலாம் கவர்மெண்ட் புக்கு வாங்கி படிங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு 11th 12th வாங்கி இங்கிலீஷ் படிங்க. இல்லைனா கொஞ்சம் பிகினர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 6th 7th 8th புக்கு. சிபிஎஸ்சி போக வேணாம், சிபிஎஸ்சி தாறுமாறாக இருக்கும் இங்கிலீஷு, அதனால் வேணாம். 6th 7th 8th ஸோ அந்த புக்கை வாங்கி படிங்க. சரியா? வாங்கி படிங்க. கிண்டல் பண்ணுவாங்க தான், என்னடா 6வது புக்கு 7வது புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்கேன்னு. தயவுசெய்து இதில் வாங்கி இதில் விட்டுட்டு உங்கள் ப்ராசஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஓகேயா கிராமர் கற்றுக்கோங்க. இந்த யூடியூப் சேனல்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் கிராமர் கற்றுக்கிட்டாலும் சரி, பட் ஒரு 2 அல்லது ஒரு 3 சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். ஓகேயா? இல்லை நீங்கள் கிராமர் புக்கு வாங்கி தமிழ்லேயே இருக்கும் ஒரு சில கிராமர் புக்கெலாம், அதை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை என்னால் அது படிக்க முடியாது, எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லித்தந்தால் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா there is a lot of யூடியூப் சேனல்ஸ் இந்த யூடியூப்ஸ். ஓகேயா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேயா? அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்படி தான் நம்ம இங்கிலீஷ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் மந்த்லி 299 399லாம் பே பண்ணி படிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு அது அஃபோர்டபுள்னா யூ கேன் கோ ஃபார் தட். அதுதான், வேறு எதுவும் இல்லை. சிம்பிளாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும்னா இட் இஸ் தி கிராமர் இஸ் தி வாட் தட் கிராமர் தான் best way to learn English. Okay, it is the ladder. So the grammar provide the shortcut to our process. We have to use that. Okay, நாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக வரும். மித்தவங்கள்ட்ட பேச தான் ஃப்ளூயன்சி வரும். அப்போ தான் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். திடீர்னு போய் ஒரு ஐடி கம்பெனியில் உட்காந்துட்டு திடீர்னு நான் இங்கிலீஷ் கிராமர் படிச்சுட்டேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஃப்ளூயன்சி வரும்னா வந்துடாதுங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. பேசுனா மட்டும்தான் ஃப்ளூயன்சி வரும். ஹவ் ஆர் யூன்னு கேளுங்க, ஐ எம் ஃபைனுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி உங்கள் கான்வர்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கூச்சம் மட்டும் படாதீங்க. ஓகேயா? அந்த கூச்சப்படுறது வந்து கிராமர் படிச்சுட்டா வராதுன்னு வச்சுக்கோவே. கிராமர் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் சென்டென்ஸை வந்து மெதுவாக தான் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேயா? பட் ஸ்லோவாக ஃப்ரேம் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு உங்களாலேயே அதை நோட் பண்ணிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃப்ளூயன்சிலாம் அந்த ஸ்பீடு இன்க்ளூட் ஆகி தான் வந்துடும். சரியா? ஸோ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். practice regularly. Okay, அதுதான் இங்கே மேட்டர். கன்சிஸ்டன்சி plays an important role in it. ஓகேயா? ஓகே, மிஸ்டேக் ஆயிரும் அப்படின்னா பயப்படாதீங்க. மிஸ்டேக் வரும், கற்றுக்கலாம். ஓகேயா? அதிகமாக வெக்காபுலரி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்முலா லெட்டர் எழுதுறதுக்கு வெக்காபுலரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெக்காபுலரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 வாரத்தையாவது புதுசாக கற்றுக்கணும். சரியா? அதான் சொன்னால, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வெரி பியூட்டிஃபுல், வெரி டிஃபிகல்ட், வெரி ஹாப்பி, அந்த வெரி போட்டு சொல்கிற வார்த்தைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? அப்போ வெரி ஹாப்பினா அதுக்கு பதிலாக எக்ஸ்டாட்டிக் இருக்குது, ஐ எம் ஓவர் தி மூன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஐ எம் டிஃபிகல்ட்னா ஆர்டுவஸ் இருக்குது, கும்பர்சம் இருக்குது. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஐ எம் ஸோ சேட்னா அந்த மாதிரியான வெரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிக்கோங்க. 2024 கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? பாய்.